அதுக்கான ப்ராப்பர் வீடியோஸ் அவர் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அவர் அதுக்காக எவ்வளவு கேஷ் எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுக்க வந்தாரு, அதை நாங்க வேண்டாம்னு சொன்னது, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க அதுக்கான ப்ராப்பரா எங்களுக்கு ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னது, இதுக்கான எல்லா வீடியோஸுமே வீடியோவா எடுத்துதான் இது பண்ணிருக்கோம். உடனே அவங்க ஆக்சுவலா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். போலீஸ் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நிக்கும் போதே தான் அங்க இருந்து ஃப்ரிட்ஜ்ல ஓடாத ஃப்ரிட்ஜ், ஃப்ரீஸ் ஆகாத ஃப்ரிட்ஜ்ல இருந்து அவ்வளோ சிக்கன்ஸையும் எடுத்துட்டு போய் அவரு அதை டிஸ்போஸ் பண்றாரு. டிஸ்போஸ் ஏன் பண்றீங்கன்னு சொல்லி நாங்க அப்பவே क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்கோம். போலீஸ் என்ன சொல்றாரு, வேண்டாம் இப்ப இதுக்கான ஆக்ஷன் நீங்க இங்க இருந்து எதுவுமே பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான CSR எங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இது வரைக்கும் நேற்று ஈவினிங் நாங்க 6 மணிக்கு அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். 6 மணிக்கு அவர் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் இதுக்கான எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. நாங்க எங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இது வரைக்கும் கடையும் க்ளோஸ் பண்ணல. அதுக்கப்புறமா ஃப்ரீசரை கிளீன் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ஃப்ரீசரை கிளீன் பண்ண வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த கிளீன் பண்ற வீடியோவை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. அந்த ஃப்ரீசர்ல இருக்க அவ்வளோ அழுக்கும் அவ்வளோ பிளட்டோட அந்த அன்கிளீனோட அந்த இதுவும் அதை பார்த்தா இதுக்கப்புறம் யாரும் சாப்பிடவே முடியாத அளவுக்கு அந்த கிளீனிங் இருக்கு. அந்த வீடியோஸ் எங்க கிட்ட இருக்கு. இவர் சொல்றாரு இல்லையா, இல்லவே இல்லைன்னு சொல்றேன். ஓகே, இல்லவே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான ப்ரூஃப் அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. நான் அவர்கிட்ட பேசின வீடியோஸ் எல்லாமே நாங்க கொடுக்குறோம். ஆல்ரெடி நாங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்ட சொல்லியிருக்கோம். ஏன் நீங்க இதுக்கான ப்ராப்பர் செக் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் ஏன் செக் பண்ண மாட்டேங்கிறாரு? அவர் செக் பண்ணாததுக்கு நாங்க வந்து கடையா செக் பண்றதா எங்க வேலையா? அவர் வந்து மீட்டிங் அட்டன் பண்றதுக்கும் எல்லா கடையிலையும் சும்மா பாக்குறதுக்கும் கடைக்கான பேமெண்ட் வாங்குறதுக்கு தான் அவர் இருக்காரா? இதுக்கான ப்ராப்பர் அவர் எப்படி கொடுத்தாரு? இதுக்கான லைசன்ஸ் எப்படி கொடுத்தாரு? லாஸ்ட் மந்த் இதே ப்ராப்ளம் நாங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம், SPM பேக்கரின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அந்த கடையில என்ன ப்ராசஸ் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 தடவை அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிருக்கோம். என் வேலை எனக்கு பார்க்க தெரியும், அதை நீங்க எனக்கு கொஸ்டின் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. என் வேலை எனக்கு பார்க்க தெரியும், கொஸ்டின் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த வேலையை அவர் பார்க்கலன்றதுனால தானே அடுத்த கேள்வியை நாங்க கேட்கிறோம். அவர் ஏன் இந்த வேலையை பார்க்கல? நாங்க வந்து உட்கார்றதுனா நாங்க எப்படி சார் எல்லார்கிட்டையும் கொடுக்கணுமா? பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், மாநகராட்சி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அனுராதா மேம் கிட்ட ஃபோன் பண்ணி தனியா இந்த ஸ்டில்ஸ் எல்லாமே செப்பரேட்டா போட்டு இதுக்கான அவர் கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டை இது போட்டிருக்கோம், ரீசப்மிட்டும் பண்ணியிருக்கோம், ரீஅப்ளிகேஷனும் பண்ணியிருக்கோம். பட் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் அந்த பேக்கரி சைட்லயும் வரல, இந்த சைட்லயும் வரல. இதுக்கான ப்ராப்பர் எங்களுக்கு எப்போ வரும்? ஸோ இதே மாதிரி நாங்களா ஒரு கடைக்கும் நாங்க தான் போய் பார்க்கணுமா? நாங்க போய் பாக்குறதுக்கு அவர் தேவையில்ல. அவர் இங்க இருந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. அவரு இங்க இருக்க எல்லா கடைகளையும் அவர் ப்ராப்பரா செக் பண்ணணும். மாசத்துல அவர் செக் பண்ண வேண்டியதுக்கு அவருக்குன்னு ஒண்ணு இருக்கா? அதை ஏன் அவர் பண்ணல? ஒரே மாசத்துல இது 3வது இன்சிடென்ட் ஆகுது. ஒரே மாசத்துல வித்தின் தாம்பரத்துக்குள்ள மட்டுமே நாங்க போறது ஒரு 10 கடைக்கு தான் சார் போறோம். ஆனா இங்க 4000 கடை இருக்கு. நாங்க எல்லா கடையிலயும் போய் பார்க்க முடியாது. வாங்குற பப்ளிக்கோட இன்சிடென்ட் தான் நாங்க சொல்றோம். 4000 கடையை நாங்க போய் இன்னும் சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.